இந்திரா காந்திக்கு பிறகு ஃபுல் டைம் டிஃபென்ஸ் மினிஸ்டரே கிடையாது. விமன் ஃபுல் டைம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு விமன். காமர்ஸ் மினிஸ்ட்ரி, இன்னைக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி ரெக்கார்ட் பிரேக் பண்ண போறாங்க அடுத்த வருஷம் பட்ஜெட்ல. அதிகமான பட்ஜெட் போட்ட ஒரே ஆள், சிங்கிள் மேன், சிங்கிள் உமன். கற்பனை பண்ணி பாருங்க, எவ்வளவு பெரிய வாய்ப்பு. அவர் எவ்வளவு பேரை வளர்த்து விட்டு பாருங்க, எவ்வளவு தலைவர்களை இந்தியாவுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார் பாருங்க. திருமதி நிர்மலா சீதாராமன் மிகப்பெரிய ஆளுமை நமக்கு நரேந்திர மோடி இல்லாட்டா தெரிஞ்சிருக்காரு. நாம பார்த்து தமிழிசை சவுந்தரராஜன் மாதிரி, வானதி சீனிவாசன் மாதிரி ஆல் இந்தியா லெவல்ல இங்கிலீஷ் சேனல்ல டிபேட் பண்ணிட்டு இருந்தவங்க திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள். நல்ல இங்கிலீஷ் பேசுவாங்க, அக்ரெசிவா சண்டை போடுவாங்க, இவ்வளவுதான் நமக்கு தெரியும். அவங்களுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கெபாசிட்டி இருக்கு. இந்தியாவுடைய ஃபுல் டைம் ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டர். இந்திரா காந்திக்கு பிறகு ஃபுல் டைம் டிஃபென்ஸ் மினிஸ்டரே கிடையாது. விமன் ஃபுல் டைம் டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஒரு விமன். காமர்ஸ் மினிஸ்ட்ரி, இன்னைக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி ரெக்கார்ட் பிரேக் பண்ண போறாங்க அடுத்த வருஷம் பட்ஜெட்ல. அதிகமான பட்ஜெட் போட்ட ஒரே ஆள், சிங்கிள் மேன், சிங்கிள் உமன். கற்பனை பண்ணி பாருங்க, எவ்வளவு பெரிய வாய்ப்பு. அஸ்வினி வைஷ்ணவ், அஜித் தோவல், அமித்ஷான்னு நடுங்குறான் அந்த பேரை சொன்னா. சரிங்க, வச்சுக்கங்க, வர்றேன். அமித்ஷா சொல்லிட்டு தானே சொன்னோம், அவர் கோச்சிட்டாரு. அமித்ஷாவுடைய பேரை சொன்னா நடுங்குறான். கற்பனை பண்ண முடியுமா?